ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன ஒரு ரெசிபி பண்ணி காமிக்க போகிறேன்னா மைசூர் பருப்பு இருக்கு இல்லையா, அதில் ஒரு தோசை. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்திருக்கோம், பர்ச்சேஸ் போயிட்டு வரோம், இல்லை ரொம்ப பசியோட வீட்டுக்கு வருவோம் இல்லையா, அந்த டைமில் இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னா கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சு சப்பாத்தியோ இல்லை உப்புமாவோ அந்த மாதிரி தான் அர்ஜெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக ஒரு ½ வந்த உடனே நம்ம இந்த பருப்பை ஊற போட்டுட்டோம்னா ½ அதை அரைச்சி நம்ம சூப்பராக ஒரு தோசை பண்ணிக்கலாம். அதுக்கு தொட்டுக்க வந்து ஆப்டாக ஒரு சட்னி அரைச்சிருக்கேன். அந்த தோசைக்கு வந்து நீங்கள் நான் வெங்காயம் போடலை, வேணுன்னா பொடியாக நீங்கள் வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. எப்போவுமே நான் சொல்கிறது தான், நம்ம வெளியில் சாப்பிடாம வீட்டிலையே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். வெளியில் சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த விதமான நியூட்ரியன்ஸும் அதில் கிடைக்காது. வீட்டில் சிம்பிளாக பண்ணி சாப்பிட்டா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் வீட்டில் ரெடிமேடாக டக்குன்னு எல்லாமே இருக்கக்கூடிய பொருளை வச்சு நான் வந்து இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ரொம்ப ஹெல்த்தியான ஃபைபர், புரோட்டீன் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தான் இது. இப்போ பாருங்கள், அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். நல்லா எடுக்கவும் வரும், உங்களுக்கு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாப்பிட்ட உடனே நல்ல எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு இந்த மைசூர் பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் மைசூர் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ மைசூர் பருப்பு வந்து நீங்க எடுத்துட்டு இதுக்கு பச்சரிசியும் 1 டம்ளர் பச்சரிசி சேர்த்தும் அலம்பிக்கலாம். பட் இன்ஸ்டண்டா உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். கொஞ்சமா வந்து இஞ்சி, பொட்டுக்கடலை, உப்பு, அதுக்கப்புறம் ஒரு அரை மாங்காய். இந்த தோசைக்கு இது கொஞ்சம் டேங்கியா நல்லா இருக்கும். 2 மிளகா வத்தல், காரம் வேணும்னா இன்னும் நீங்கள் 2 மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு சட்னி அரைச்சாச்சு, அதுக்கு தாளித்து கொட்டியாச்சு. இந்த சட்னி வந்து இந்த தோசைக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும், நல்ல பொருத்தமாக இருக்கும். இந்த மைசூர் பருப்பு ஒரு 45 மினிட்ஸ் ஊறினா போதும். இது கூட நான் வந்து 1 கப்பு பச்சரிசி, ஒரு 150 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசி சேர்த்து ஊற வச்சும் அரைச்சிக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக ஆகிடும் நம்மளுக்கு. உப்பு போட்டு நல்லா 2 பெரிய கேரட் துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட், அதுக்கு மேலே நீங்கள் கேரட் போடாதீங்க, எடுக்க வராது. கரெக்டாக 1 கப்பு பருப்புக்கு 2 கேரட், 1 கப் பருப்புக்கு 1 கப் அரிசி மாவு, 2 கேரட், அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். கேரட் மட்டும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஆனியன் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி தோசை வாத்துக்கலாம். அதனால உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கூட ஆனியன் போட்டால் பிடிக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த தோசையை எப்படி வாக்கணும்னா, கோதுமை தோசை, ரவா தோசை எல்லாம் வாப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் வாக்கணும். இதை வந்து நடுவில் நம்ம விட்டு சுத்த முடியாது. சைடில் ஊற்றி நம்ம அந்த அழகாக திருப்பி போட்டுடலாம். சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. சாஃப்டாகவும் இருக்கும். பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச், ஃபைபர் ரிச், நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒரு தோசை சட்னி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. புதுமையான ஒரு தோசை. தேங்க்யூ.